அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் நாத யோகம் 12வது நாள் பயிற்சி வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு பயிற்சிகளிலும் நம்ம மந்திரங்களை முக்கியமாக முன்னிறுத்தி அந்த மந்திரங்களை ஜபிக்க சொல்கிறோம். அதை ஜபிப்பதனால நம்முடைய மனம் மேல்நிலை பரிமாணத்துக்கு உயரும். அந்த ஜபம் பண்ணுவதனால எப்படி மேல்நிலை பரிமாணத்துக்கு மனசு உயருது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். அது தப்பு இல்லை. எல்லாமே மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது மனசு நம்முடைய எண்ணங்களுடைய பதிவுகளை வச்சு தான் பயன்பாட்டில் இருக்குது, நம்மளை பயன்படுத்துது. இந்த உடம்பு தான் மனதனுடைய கருவி அப்படின்னு நான் பலமுறை வகுப்புகளில் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் தான் உங்கள் உடலும் தூய்மையாக இருக்கும். அந்த உடல் மூலமாக நடைபெறுகின்ற காரியங்களும் தூய்மையாக இருக்கும். அப்போ உள்ள தூய்மைங்கிறது மிக மிக ஒரு முக்கிய விஷயமா பார்க்குறோம். அப்புறம் அந்த உள்ளத்தை தூய்மை ஆக்கும்போது தான் அந்த உயர் பரிமாண அறிவாக இருக்கிற இறைவனை நம்ம உணர முடியும். மனசு தூய்மை ஆகலை அப்படின்னா இறைத்தன்மையை உணர முடியாது. ஏனோ தானோன்ட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஏன்னா இறைவன் தூய அறிவாக இருக்கிறதுனால நம்முடைய சாஸ்திரங்கள் எடுத்த உடனே அறிவை சுட்டி காட்டாது. அதற்கான உருவ வழிபாடு, பூஜைகள், ஜபதபங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் அதெல்லாம் பண்ணி மனதை பக்குவப்படுத்தி அவன் மேல்நிலை பரிமாணத்துக்குள்ளே உயரும் போது தான் இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுமே தவிர எடுத்த உடனே இறைவனை தூய அறிவு, பேருணர்வு, பரமாத்மான்னு சொன்னால் மனசு ஒத்துக்காது. ஏன்னா மனதுக்கு ரெக்கார்டு வேணும். ஏதாவது ஒன்று பார்த்துக்கணும், ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும். அதுக்கு நம்மள மாதிரியே எல்லாம் இருக்கணும்னு நினைக்கும். இப்போ இந்த உடம்பு எடுத்து வந்ததுனால இந்த உடம்பு மாதிரியே சில விஷயங்களை நம்ம பண்ணணுன்ட்டு கடவுளையும் இதே மாதிரி உருவகப்படுத்தி கொண்டு தான் மனசு செயல்பாட்டில் இருக்கும். அப்புறம் நம்மள மாதிரியே கடவுள்களே வாழ வைக்கும். இப்போ நாம் எப்படி குடும்பம், குட்டி, குழந்தைங்கன்றெல்லாம் வாழ்கிறோமோ அது மாதிரி குடும்பத்து மாதிரி கடவுளையும் உருவாக்கணும். கடவுளுக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு விநாயகர், முருகன் 2 குழந்தைங்க இருக்குது. இப்படியெல்லாம் கற்பனையான வாழ்க்கையிலேயே உலகம் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இறைவன் அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் வெளி விஷயங்கள் நம்மளால் உண்டாக்கப்பட்ட விசேஷ சுகங்கள் தானே தவிர உண்மையில் இறைவன் எல்லாம் அறியும் அறிவாக, தூய உணர்வாக இருந்து கொண்டு இங்கே இந்த உலகத்தை உண்டாக்கி அதில் அனுபவம் பெறுகிறான். அந்த அனுபவம் தான் இறைவன். இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் இறைவன் தான். ஏன்னா அவனுக்கே உருத்தான அனுபவங்கள் அது எல்லாமே. அப்போ இந்த மாதிரி ஒரு பாடத்திட்டத்துக்குள்ளே நம்ம உயர் பரிமாண அறிவை அனுபவமாக்க முடியுமா அப்படின்னா அது மனித பிறவியில் தான் முடியும். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த உயர் பரிமாண அறிவை அனுபவமாக்க முடியாது. அப்போ நம்மிடத்தில் இருக்கிற சிறப்பு அதுதான். மனிதனாக வந்த சிறப்பே அந்த உயர் பரிமாண அறிவை அனுபவமாக்குவது தான். அப்போ அதுக்காக நம்ம பயணம் பண்ணுறோம். இப்போ இன்றைய பாடத்திட்டங்களும் என்ன சொல்ல வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்திருக்கா? பாடத்தை கவனிங்க. நாத யோகம் 12ஆம் நாள் பயிற்சி. இப்போ நம்ம முதல் 7 நாள் வகுப்பை முடித்தோம். இப்போ 2வது லெவல் 7 நாள் பயிற்சியில் இப்போ பகுதி 5க்கு வந்துட்டோம். இது நாத பிராண ஒளி உரு இதனுடைய தலைப்பு. ஆக்னை பீடத்தில் ஒளிரும் நாதமே, அது அறிவாய் நின்ற பரஞ்சோதி. அதை நன்கு தாங்கும் உள்ளம் ஆனந்தத்தின் மூலமே அப்படிங்கிறது இந்த சித்தருடைய பாடல். இங்கே ஆக்னை பீடத்தில் ஒளிரும் நாதம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய புருவ மத்தியில் 3வது கண்ணில் ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்படின்னா ஒளியாக இருந்து ஒளியாக மாறி இருக்கு. அதாவது நாதம் ஒளிர்கிறது. அப்போ நாதம் வெளி வெள்ளத்திலே விரிகிறது அப்படிங்கிற அந்த நிலை அங்கே நடக்கும். அப்படி ஒரு வெளிச்சம் அங்கே பிரகாசிக்குது இல்லையா, அதுதான் அறிவாய் நின்ற பரஞ்சோதி. அதை நன்கு தாங்கும் உள்ளம், அப்படிப்பட்ட இறைவனை தன்னுள் தாங்குகின்ற உள்ளம் ஆனந்தத்தின் மூலம். அப்படி யார் ஒருவன் தன்னை அந்த தூய அறிவாக உணர்கிறானோ அவனுக்கு ஆனந்தம் தான், எப்பொழுதும் ஆனந்தம். ஏன்னா அது தூய அறிவு பிரகாசிக்கின்ற உயர் பரிமாண ஒரு அனுபவம். அப்போ அந்த அனுபவத்துக்கு நம்ம போகணும். அதுதான் மனித பிறவியினுடைய மகத்துவம். அப்போ இன்று நீங்கள் நவநாத அக்ஷர பிரவேசம் பயணத்திலே
நாத பிராண ஒளி உரு என்ற அதிகப்படியான சக்தியும் அதிர்வும் நிரம்பிய ஒளி அனுபவ நிலைக்கு நுழைகின்றீர்கள். இது உங்கள் உடல் நிலை, ஜீவநிலை, சிந்தனை நிலை ஆகிய அனைத்திலும் நாதம் ஒளியாக பரவத் தொடங்கும் வட்டமையம். அதாவது இப்போ இந்த பயிற்சி, இந்த மந்திரம் இதெல்லாம் நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் நிலையில, உங்களுடைய ஜீவத்துவத்தினுடைய, உங்களுடைய சிந்தனை சக்தியில எல்லாவற்றிலுமே அந்த நாதம் ஊடுருவி பாய்ந்து பரவி உங்களை ஒரு உயர் பரிமாண அனுபவத்துக்கு அழைத்து செல்லும். அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? எல்லாம் அறியும் அறிவாக இருக்கும். நானே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்று நமக்கு புரியும். அந்த வைபவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏன்னா அது அவரவர் அனுபவம். அப்ப அப்படிதான் இங்க இறைவன் ஒவ்வொருத்தர் மூலமா பிரகாசிச்சு தன்னையே தான் அனுபவமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆனந்த வைபவம், இறைவனுடைய மகிமை, மகோன்னதம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை பற்றி அகத்தியநாதர் பேசுறாரு. அகத்திய ரிஷி, அகத்திய சித்தர் பேசுறாரு. ஜீவத்தை நாத ஒளியாக்கும் தருணம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாதம் ஒளியாகிய பின் உடல் யதார்த்தம் அல்ல, நாத பிராணமே உயிரின் உண்மை. அப்ப இங்க நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பிராணன், அந்த மூச்சு, அப்புறம் ஓம்காரம், இப்படி நாதம் தானே ஓம்காரமா இருக்கு. ஓம்காரம் தான் இங்க ஒளியா மாறுது. அப்ப நாதம் ஒளியாகிய பின், அந்த ஓம் என்ற நாதம் ஒரு வெளிச்சமாக மாறிய பின் உடல் யதார்த்தம் அல்ல, நாத பிராணமே உயிரின் உண்மை. அப்ப இங்க இறைவனே அந்த தன்னுடைய வைபவத்தை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு உடல்களில பரிணாம வளர்ச்சிகள்ல அனுபவமாக்கி, அதுல மனித உடல்ல தன்னையே தான் அனுபவிக்கின்ற ஒரு ஆனந்த வைபவத்தை உண்டாக்குறதுனால தான் அது மிக உயர் பரிமாண அனுபவம். மனித பிறவிதான் அரிதான பிறவி என்று இங்க மகான்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த ஜீவத்தை நாத ஒளியாக்கும் தருணம், ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இன்றைய வாசல் நாத ஒளி பரிணாமம். அப்ப நாத ஒளி பரிணாமம்னா, இங்க பரிணாமம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல்நிலைக்கு போறது. அப்ப இந்த நாதம் அந்த ஒளி பரிமாணத்துல எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இதுவரை நாதம் மூலாதாரத்திலே சக்தியாக இருந்தது. அது சுவேத கண்டத்திலே ஒளி உருவம் எடுத்தது. அநாகதத்திலே இசையாக உருகியது. ஆக்னையிலே அறிவாக விளங்கியது. இப்படித்தான் நமக்கு அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. இங்க ஒரு சக்தியா இருந்து, இங்க சுவேத கண்டத்துல ஒளி உருவம் பெற்று, அநாகதத்திலே இசையாக உருகி, ஆக்னையிலே அறிவாக விளங்கிய அந்த ஒவ்வொரு படிநிலை பரிணாமமும் இந்த நம்மை நாம் உணர்வதற்கான ஒரு உயர் பரிமாண பாதைகள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போது அந்த நாதம் உங்கள் ஜீவனில் ஒளியாக பரவத் தொடங்கும். இதுதான் நாத பிராண ஒளி உரு. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அந்த ஓம் என்ற நாதம் இப்ப நம்முடைய உயிரில் ஒளியாக பரவத் தொடங்கும். அப்போ அந்த இறைவனே நம்மிடத்திலே பிரகாசிக்க தொடங்குவான். இந்த உடலையும் மனதையும் கொண்டு அந்த உயிரிலிருந்து வெளிப்பட்டு இந்த உலகத்துக்கு பல விஷயங்களை உபகாரமா செய்வான். அவனுடைய அந்த வெளிச்சத்தினால இந்த உலகம் விரிகிறத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் என்ன, இது எப்படி, அதனுடைய சூட்சம் என்ன அப்படின்னு அத்தனையும் நமக்கு புரிய வரும். அப்போ என்ன நடக்கிறது இங்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, உங்கள் உடலின் உள்நாடிகள், அதாவது சூட்சம சரீரம், நாத ஒளியால் ஊடுருவப்படுகிறது. அப்போ அந்த தெய்வீக ஒளி நம்மிடத்துல இருந்து பிரகாசிக்க தொடங்கிய அந்த நாத ஒளி, ஜீவ ஒளி, அந்த ஜீவனிலே ஒளியாக பரவுவதனால ஜீவ ஒளி, ஆத்ம ஒளி அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். என்ன வேணா நீங்க அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. அந்த நிலையில அது இந்த ஒளி ஊடுருவும். நம்முடைய சூட்சம நாடிகள், உடலுக்குள்ள இருக்கிற நாடிகள் இருக்கு இல்லையா, அந்த நாடிகளுக்குள்ள ஊடுருவி இந்த நிலையிலே மனம் தூங்கி விடாது. ஆனால் நிதானமான ஒளி சூழ்ந்த விழிப்பாக செயல்படுகிறது என்று இங்க அந்த மாற்றத்தை நம்ம கவனிக்கிறோம். என்ன நடக்கிறது அப்படின்னும் போது, இப்ப இவ்வளவு நாள் மனசு தன்னுடைய போக்குல போயிட்டு இருந்தது. அப்புறம் அது இரவுல தூங்கும் போது ஒடுங்கி விடுகிறது.
அப்ப அந்த ஒடுக்கத்திலையும் இந்த மனசுக்கு தன்னை யாருன்னு புரிஞ்சுக்க முடியல. அது நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் ஆனால் நிதானமான ஒளி சூழ்ந்த விழிப்பாக செயல்படுகிறது. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இந்த பயிற்சிகள் மூலமா மனசு வந்து லிஃப்ட் ஆகி அந்த தூய அறிவாக பிரகாசிக்கிறதுனால அது விழிப்பு நிலையிலேயே இருக்கும். அது விழிப்பு நிலைனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் தூங்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு தெரியும் அது தூங்கல. அப்போ இந்த நிலையில மனம் தூங்கி விடாது. ஆனால் நிதானமான ஒளி சூழ்ந்த விழிப்பாக செயல்படுகிறது. அப்போ அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தூய அறிவு பிரகாசிக்கிறது தான் விழிப்பு நிலை. அப்ப அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது என்னன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு நிலை. அத வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணி நம்ம அத வெளிப்படுத்தணும் இல்லையா? வெளிப்படுத்தினா தானே நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு எப்பவும் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிரகாசத்தினால இங்க எல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற வைபவம் நமக்கு புரியும். அப்ப இந்த புரிதல் எல்லாம் எப்படி மேம்படும்? அது மனதிற்கு புரியும்போது தான் மேம்படும். மனசு தான் இங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது. இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் மனசு தான் புரிஞ்சுக்குது. நான் ஒண்ணு சொன்னாலும் அது மனசு உடனே அத ஏத்துக்குது. இப்ப நான் உங்கள சந்தோஷமா 2 வார்த்தை பேசினா மனசு மகிழ்ச்சி அடையுது. கோவமா 2 வார்த்தை பேசினா மனசு துக்கம் அடையுது. அப்ப இங்க எல்லாமே மனசு தானே. அப்ப அந்த மனச எப்படி நீங்க உயர்நிலைக்கு கொண்டு போகணும்? நீங்க மனதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள பொறுத்து தான். இப்ப நீங்க எப்படிப்பட்ட விஷயங்கள மனசுக்கு குடுக்குறீங்களோ, அப்படிதான் மனசு வந்து அந்த உயர் பரிமாணத்த அடையப் போகுது. அப்ப நாம இங்க என்ன பண்றோம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமா, அந்த மனதுக்கான உயரிய விஷயங்கள குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப உயர் பரிமாண அனுபவத்துக்கு மனச லிஃப்ட் பண்றோம். அப்ப அந்த மாரி நடக்கும்போது நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? இந்த ஒளி மின்னலை போல அல்லது மெழுகுவர்த்தியின் சுடராக தோன்றும். உங்கள் உடல் உணர்வு மெதுவாக நீங்கி ஒரு நாத ஒளி தேகமாக அங்கு மாற்றப்படுகிறது என்று இந்த விஷயத்தை இங்க சொல்லுது. அப்ப இங்க அந்த ஒளி அனுபவம் உண்டாகுது இல்லையா? நெறைய பேர் வந்து நான் கண்ண மூடி தியானத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு வெள்ளை புள்ளி மாரி தோன்றியதுங்க. அப்புறம் ஒரு தீபம் மாரி ஒரு சுடர் பிரகாசிச்சது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே இவர்களுடைய அந்த ஆத்ம ஒளி, உயிர் ஒளி தான். அது இவர்களே அத பார்க்குறாங்க. ஆனா, இப்ப ஞானம் இல்லாததுனால, அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் வேறு, அது வேறு அப்படிங்கிற அந்த இருமைகள் இருந்துகிட்டு, இங்க பார்ப்பான் நான் ஒருத்தன் இருக்கிறேன். பார்க்கப்படும் பொருள் அங்க ஒண்ணு இருக்குது. அதுதான் அந்த ஜோதி. அப்படி இப்படின்னு இவங்க நெனைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு என்ன புரியல தெரியுமா? நான் தான் போய் கண்ணாடியில என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கண்ணாடியில தெரியிற உருவம் என்னதுதான் தெரியாத அளவுக்கு ஒரு அஞ்ஞானம். அப்ப இங்க ஞானம் வந்துட்டா, இவங்களுக்கு என்ன புரியும்? நான் தான் கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கண்ணாடியில தெரியிறது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் எனக்கு வேறா இல்லையா? நான் தானே அது. அப்ப அதுதான் என்னுடைய அனுபவம். என்னையே நான் பார்க்கின்ற ஒரு அனுபவம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதே மெத்தட் தான் இங்க. நீங்க உள்ள கேட்கிற சப்தம் ஆகட்டும், நீங்க உள்ள பார்க்கிற ஒளியாகட்டும், இங்க பார்ப்பான்னு ஒருத்தன் கிடையாது. அந்த பார்ப்பான் தான் கண்ணாடி. ஆனா அந்த பார்ப்பான்ங்கிற கண்ணாடி மனசு தானே. மனசு தான் அந்த பார்ப்பான். அப்ப அந்த பார்ப்பான் வந்து மனசு பார்க்கிறதுனால, அந்த பார்க்கிறவன் நான்னு மனசு நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் மனசு நம்மள ஏமாத்திட்டு இருக்கு. நல்லா இந்த இடத்துல கவனிக்கணும். ஒரு விஷயத்த பார்க்கிறேன்னு சொல்றது மனசு. நான் கண்ண மூடி தியானத்துல இருக்கும்போதுங்க, ஒரு ஒளி வெள்ளம் வந்ததுங்க. எனக்கு திடீர்னு ஒரு ஜோதி சுடர் தோன்றியதுங்க. அப்படின்னு சொல்றது மனசு. அது என்ன சொல்லுது? மனக்கண்ணால பார்த்துட்டு நான் அந்த மாரி ஒரு வெளிச்சத்த பார்த்தேன்னு சொல்லுது. அப்புறம் நான் ஒரு சப்தத்த கேட்டேங்குது. அதாவது உள்ள ஹ்ரீம்னு ஒரு மந்திரம் கேட்டேன். ஓம்னு ஒரு ஓம்காரம் ஒலிச்சது அப்படின்னா சொல்லுது இல்லையா? அப்படி சொல்பவன் யார்? அப்படி பார்ப்பவன் யார்? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்புனீங்கன்னா, அத நானே தான். ஆனா நான் கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்கிறத மறந்துட்டு, அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்த உண்மையா நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற என்னுடைய ரியாலிட்டிய நான் மறந்துட்டேன். அப்ப நான் விழிச்சுக்கிட்டும்போது என்ன நடக்கும்? உண்மையில நான் தான் இந்த பக்கம் இருக்கிறேன். கண்ணாடியில இருக்கிறது ஒரு பிம்பம்னு எனக்கு தெரியும். அப்ப பிம்பம்னு தெரிஞ்ச மறு வினாடி நான் என்னுடைய சோர்ஸ் தானே. அதுதானே என்னுடைய உண்மை நிலை. அதுக்குள்ளேயே நான் மீண்டும் போயிடுவேன். அப்ப கண்ணாடி எனக்கு தேவையில்ல. இப்ப இந்த இடத்துல நீங்க இப்படி புரிஞ்சுகிட்டு, இப்ப நீங்க அந்த ஒளிய பார்த்தேன்னு சொல்றத விட, அந்த ஒளி தான் நான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த உடம்பும் மனசும் தேவையில்லைல்ல. ஆனா இந்த உடம்பு மனசு இருக்கிறதுனால தானே நீங்க அந்த கண்ணாடியில இருக்கிற ஒளிய பார்த்துட்டு, நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப கண்ணாடியில இருக்கிற உருவத்த உங்களுதான் நீங்க நினைக்கிறது ஒரு வகையில உண்மை. ஆனா இந்த பக்கம் இருக்கிற உருவம் தான் நான்னு தெரியாம கண்ணாடியில இருக்கிற உருவம் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமோ, அது மாரி இங்க நாம் நம்முடைய அனுபவத்துக்கு வருகின்ற விஷயங்கள் பூரா எனக்கு வேறாக இருக்கின்றது என்று நினைப்பதும் ஒரு முட்டாள்தனம், ஒரு மூடத்தனம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ தனக்கு வேறாக தெரிகின்ற அந்த ஒளியே நான் தான். அந்த நாத பிராண ஒளி உருவமே நான் தான். அந்த தூய அறிவே நான் தான் அப்படின்னு நம்மளை நாம் உணர்கின்ற உயர் பரிமாண அனுபவத்துக்கான ஒரு பயிற்சி இங்க இருக்கு. இது வந்து அமைதியான இடத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மெதுவாக மூடிக்கொள்ள வேண்டும். மூச்சை சீராக்கி உங்கள் உடலை தற்போது கண்ணுக்கு புலப்படாத
சூக்கும உடல் போல உணர முயற்சி செய்யவும். சூக்கும உடல்னா கண்களுக்கு புலப்படாத நம்முடைய மனம், பிராணன் இப்படிப்பட்ட விஷயங்கள். அப்போது உங்கள் உடலில் ஒவ்வொரு பாகமும் தலை முதல் பாதம் வரை ஒளிக்கதிராய் பரவுவதாக கற்பிக்கவும் பாவிக்கவும் அப்படின்னு நீங்க சொல்லப்படுது. அப்போ இப்ப நானே அந்த ஒளி அப்படின்னு நீங்க தெரிஞ்ச பிறகு, அப்ப அந்த ஒளி வெளிச்சத்தினால நீங்க இங்க எல்லாவற்றையும் பார்க்க முடியுது இல்லையா? அதுக்குதான் நம்ம கயிறு, பாம்பு, ஓமானம் எல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்? அதை பார்த்து நான் சந்தேகப்பட்டேன். அது பாம்பு பாம்புன்ட்டு. ஆனா எனக்கு ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் கிடைச்ச உடனே அது வழியா நான் பார்த்தா அது பாம்பு இல்ல, கயிறு அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். உறுதிப்படுத்திக்கிட்டேன். அது மாதிரி இப்ப இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ராமசாமி, ராமசாமி, கமலா, கமலா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். புரியல. அப்புறம் நான் இந்த மனிதன் அப்படின்னு உடம்பு தான் நான் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் டாக்டர், நான் ஒரு வக்கீல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன என் மீது புரிதல் இல்லாத தனம். எப்படி கைத்த வந்து பாம்புன்னு நினைச்சுக்கிட்டனோ அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஞான ஒளி கிடைச்சது. என்னுடைய உள்ள இருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது. இந்த அத்தியாத்ம ஞான கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி முறைகளும் அந்த பாடத்திட்டங்களும் எனக்கு ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தியது. அப்ப என்னுள்ள இருந்து அந்த விழித்து கொண்ட அறிவு என்னை காட்டி கொடுக்குது. அப்படி காட்டி கொடுத்த பிறகு அடடா இது கயிறு இல்ல பாம்பு அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி இங்க அடடா நான் உடல் இல்ல, மனசு இல்ல, நான் அந்த உணர்வு, உயிர், ஆத்மா, பிரம்மம், அந்த ஒளி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒளி பிரகாசத்தினால் நான் எப்படி கயிறு அல்ல, அதாவது அது பாம்பல்ல கயிறு அப்படின்னு உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி இந்த ஒளி பிரகாசத்தினால நான் இந்த உடல் அல்ல, அந்த தூய அறிவு அப்படின்னு நான் என்னை உணர்வதற்கான ஒரு உயரிய மந்திரம் இங்கே சொல்லப்படுது. இதை வந்து மனதுக்குள்ள மெதுவாக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஓம் நாத பிராண ஜோதி ரூபாய நமஹா. ஓம் நாத பிராண ஜோதி ரூபாய நமஹா. ஓம் நாத பிராண ஜோதி ரூபாய நமஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். அதாவது அந்த ஒளியானது ஒளியான பிராணத்தேகத்திற்கு வணக்கம் அப்படின்னு இங்க அர்த்தம். அப்ப இங்க பிராணத்தேகம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய ஒளித்தேகம் தான். அது ஒளித்தேகத்துக்கு தான் அப்படி பேரு, பிராணத்தேகம், ஒளித்தேகம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப இதுக்கு வந்து நம்ம சாஸ்திரம் வந்து பூடகமா இதை பேசும்போது நம்ம என்ன சொல்றோம்? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு 5 கோஷங்களை நம்ம பேசும்போது இந்த 5 உடல்களை பத்தி நம்ம பார்க்கிறோம் இல்லையா வேதாந்த சாஸ்திரங்கள்ல. அப்ப இங்க இந்த உடல்களை உண்டாக்கியதே எது? அந்த ஓம்காரம் தான். ஆனா அந்த உடல்களை உண்டாக்கி அது பரு உடலை நான் அபிமானிக்கும் போது அது கீழே இறங்கி மண் தத்துவத்தில் இருக்கு. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவங்கள்ல மேல வரும்போது கடைசியா ஒளி தத்துவத்துல நான் அந்த தூய அறிவுன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லா தேகங்களும் காணாம போயிடும். அப்ப அந்த நிலை நம்ம இங்க அனுபவமாக்குவதற்கான ஒரு அரிதான மந்த்ரா தான் இந்த ஓம் நாத புராண ஜோதி ரூபாய நமகா அப்படின்னு இந்த மந்திரத்தை எடுத்துக்கணும். 108 முறை இதை ஜபிக்கணும். ஒவ்வொரு உச்சரிப்பிலும் உங்கள் உடலின் உள்ளே மெல்லிய ஒளி ஒளிரும் அதிர்வு பரவுகிறது என எண்ணவும். அப்ப என்னன்னா நாம அந்த தூய அறிவினால அந்த தூய ஒளி பிரகாசத்தினால இங்க நான் எல்லாவற்றையும் அறிகின்றேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நிகழும். அப்ப அதன் பின்பு ஒரு 10-15 நிமிடம் அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த பௌதீக உடல் இல்லாத நாத ஒளி உணர்வு தோன்றுகிறதா என்று கவனித்து பாருங்கள். அப்போ நீங்க இந்த பயிற்சி பண்ணிட்டு ஒரு அமைதியா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கவனிச்சீங்கன்னா நான் இந்த பௌதீக உடலா, நான் இந்த மனோ உடலா, நான் இந்த புத்தியா அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த தூய அறிவு ஒளி, ஆத்ம ஒளி தான் நான் அப்படின்னு உங்களுக்குள்ள உணர முடியுதா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. அப்ப நவநாதர்களுடைய உபதேசம் என்ன அப்படின்னா, நாத பிராண ஒளி என்றால் தூக்கமில்லா விழிப்பு, உடல் இல்லா ஜீவ பரிசுத்தம், அதுதான் உண்மை தேகம் அப்படின்னு ஒரு உயரிய விஷயத்தை இங்க உபதேசிக்கிறாங்க. இது எல்லோருக்கும் புரியணும். இதான் ரொம்ப முக்கியம். அதாவது நாத பிராண ஒளி உடல் அப்படின்னா அதுதான் நம்முடைய உண்மையான தேகம், நம்முடைய ரியல் பாடி. அதுதான் அது எப்படி இருக்கு? நம்முடைய ரியல் பாடிங்கிறது என்ன? அறிவு ஒளி, ஆத்ம ஒளி. இப்ப நீங்க நானே எல்லாருமே ஒரே ஒளி தான், ஆத்ம ஒளி. ஆனா நம்ம பிரகாசிக்கிறதுனால கண்ணாடி மாறி மாறி இருக்கு. இப்ப அங்க ராமசாமி இருக்காரு, அவர்ல அதே ஆத்ம ஒளி இருக்கு. இந்த பக்கம் கமலாமா இருக்காங்க, அவங்களுக்கும் அதே ஆத்ம ஒளி இருக்கு. இப்ப எனக்கு அந்த ஆத்ம ஒளி இருக்கு. அப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த ஆத்ம ஒளி இருக்கு. ஆனா அந்த ஆத்ம ஒளி தான் நானும் ராமசாமி, கமலா இப்ப நானும் உணர்ந்து கொண்டா நம்ம எல்லாம் ஒன்றாகி விடுகிறோம்.
அப்ப நமக்கு எல்லாம் ஒன்றான பிறகு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்பு நிலை. இங்க நீயும் நானும் வேறு வேறு இல்ல. இங்க உடலால் பகுக்கப்பட்டிருப்பது கண்ணாடியினுடைய சேஷ்டன்னு தெரியும். இப்போ ஒரு கண்ணாடியில போய் நான் நின்னு பார்க்கிறேன், என்னுடைய உருவம் தெரியுது. அதே ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து ஒரு கண்ணாடி மாளிகை இருக்கு. அங்க கட்டு கட்டா கண்ணாடி வந்து வெட்டி வெட்டி பல துண்டுகளா பண்ணி பதிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள போய் நுழைஞ்ச உடனே ஒவ்வொரு கண்ணாடி துண்டுலயும் என்னுடைய உருவம் தெரியும். அப்ப நான் ஒரே ஆளு. ஆனா அங்க பார்த்தா அவ்வளவு கண்ணாடி துண்டுகள்ல அத்தன உருவம். அப்ப அத்தன உருவங்கள பார்த்த உடனே, ஐயோ! இத்தன பேர் நான் வந்துட்டேனா நான் நினைப்பேனா? எனக்கு விழிப்பு இருந்ததுன்னா நினைக்க மாட்டேன். ஆனா நான் மப்புல இருந்தேன் அல்லது ஒரு மயக்கத்துல இருந்தேன்னா, ஐயோ! இத்தன பேரா அப்படின்னு நினைச்சு மயங்கிட்டு நிப்பேன். அப்ப இங்க என்ன விஷயம்? நம்முடைய அஞ்ஞானம் தானே நம்மள அப்படி பல உருவங்களாக காட்டுவத புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்குது. அப்ப நமக்கு ஞான விழிப்பு வந்துவிட்டா, அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள போனாலும், நம்ம என்ன நினைப்போம்? இதெல்லாம் பிம்பம் தானே. ஒவ்வொரு கண்ணாடிக்குள்ள ஒரு உருவம் தெரியுது. அந்த கண்ணாடியை பொறுத்து அது மாறுபட்டும் தெரியுது. ஒரு கண்ணாடியில இழிச்சுக்கிட்டு போகுது, ஒரு கண்ணாடியில நீண்டுகிட்டு போகுது. அது கண்ணாடியினால வர்ற பிரச்சனை. எனக்கு பிரச்சனை இல்ல. நான் நல்லா இருக்கிறேன். நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்படின்னு நமக்கு எப்போ அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள போய் நிக்கும்போது ஒரு தனிநபர் தன்னைத்தான் உணர்கின்றானோ, அப்படிதான் இங்க ஆத்மா தன்னைத்தானே உணர்ந்து கொண்டிருக்கு. அது உடலில்லா ஜீவ பரிசுத்தம் என்று பெயர். அந்த இடத்துல வந்து உடம்பே கிடையாது. ஆத்மா மட்டும் தான் இருக்கு. அதுக்கு எந்த ஒரு பௌதீக உடலும் கிடையாது. அது ஒரு ஒளி உடல். அதுதான் உண்மை தேகம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். அப்ப உள் சிந்தனை என்ன? இந்த ஒளி யாருடையது? என் உடலை தொடாமல் பரவுகிற ஒளி எது? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, அதுக்கு பதில் என்ன? அது ஆத்ம ஒளி, அறிவு ஒளி. அதுதான் இறைவன். அதுதான் நான். அதாவது அந்த ஒளியினால் நான் எல்லாவற்றையும் அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வைபவம், என்னுடைய மகிமை, என்னுடைய மகோன்னதமே நான் ஆத்மா அப்படிங்கிறது தான். அப்ப நான் ஆத்மான்னு தெரிஞ்சிட்டா, இங்க ஏது பௌதீக உடல்? அது நான் பிரகாசிக்கின்ற ஒரு கண்ணாடின்னு தெரிஞ்சிடும். இங்க ஏது குழப்பமான மனசு? அது இந்த அறிவு சரியாக பிரகாசிக்காத அழுக்கு பிடிச்ச கண்ணாடின்னு தெரியும். ஏன்னா கண்ணாடியில பல ரகம் இருக்கு இல்லையா? அழுக்கு பிடிச்ச கண்ணாடியில இந்த ஒளி சரியா பிரகாசிக்க முடியாது. அப்ப அது குழம்பிய மனசு. நல்ல தெளிந்த கண்ணாடியில இந்த ஒளி நல்லா பிரைட்டா பிரகாசிக்கும். அப்ப அது தெளிந்த மனசு. அப்ப அந்த தெளிந்த உள்ளம் யாருக்கு உண்டாகுதோ, தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப அந்த உயிர்தான் நான், இறைவன், கடவுள், பிரம்மம், சிவம், சிவலிங்கம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல வந்து இந்த உயர் பரிமாண அனுபவத்தை அடையிறத நீங்க அனுபவமாக்கி பார்த்தால்தான் அது அபரோக்ஷ ஞானம். ஆனா நீங்க புத்தக அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் தெரியுது தெரியுதுன்ட்டு திருப்பி நீங்க உங்களுடைய ரொட்டீன் ஹேபிட்ஸை விடாம அதே பழக்க வழக்கம், அதே பயிற்சிகள், அதே முயற்சிகள், அதே ஜபம், அதே தவம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பல பிறவிகள் தேவைப்படும். வேற ஒன்றும் ஆயிடாது. அப்ப இங்க புரிஞ்சுக்கிட்டு லிஃப்ட் ஆகி மேல வர்றதுக்கு தான் அந்த பயிற்சிகள், அந்த முயற்சிகளும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேங்கிற அந்த புரிதலோட நீங்க அதை செய்யும் போது அது உங்களை லிஃப்ட் பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். மனசு வந்து அப்படியே ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துருச்சுன்னா தானாவே உங்களை விட்டு எல்லா பழக்க வழக்கங்களும் போயிடும். அது தானா விட்டுடும். நீங்களா இப்ப விடுறான்னு சொன்னாலும் அது மனசு தான் விட சொல்லி சொல்லுது. அப்படி விட சொல்ற மனசு என்ன கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒன்ன பிடிச்சிக்கும். ஏன்னா மனசனுடைய சுபாவம் என்ன? எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிறது தானே. இந்த பயிற்சி வேணா விட்டுறலான்ட்டு விட்டுரும். அடுத்து வேற ஒரு பயிற்சி எடுத்துக்கலான்ட்டு அதை எடுத்துக்கும். அப்படி மாத்திக்கும். கடவுள் அப்படிதான். சரி இவ்வளவு தூரம் சொல்றாரு, இந்த கடவுளை விட்டுறலான்ட்டு விட்டுடும். அப்புறம் வேற ஒரு மதம் மாதிரி வேற ஒரு கடவுளை பிடிச்சிக்கும். அப்ப இப்படி மனசு வந்து தற்காலிகமா ஒருத்தர் சொல்லி விடுறதோ அல்லது இன்னொரு விஷயத்தை கேட்டு விடுறதோ நடக்கக்கூடாது. தானா அதுவா விடுபடுற நிலை வரும். அப்போ எல்லாம் விடுபடும். அது தானா விட்டு போறதுக்கு தான் அந்த மிருத்யுஞ்சய மந்த்ரா. மிருத்யுஞ்சய மந்த்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓம் திரையம்பகம் யஜாமகை சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருமிக பந்தனான் அப்படின்னு இந்த மந்திரம் தொடங்கும். இது என்னன்னா, நான் அந்த வெள்ளரி பழத்தில் இருக்கின்ற நிலை. வெள்ளரி பழம் எப்படி அந்த கொடியில வருது, அந்த கொடியில வருகின்ற அந்த வெள்ளரி பழம் எங்க அது மேல இருந்து தொங்காது. ஏன்னா அது ஒரு வெயிட்டான பழம் அப்படிங்கிறதுனால அது பூமியிலேயே கொடியில் அப்படியே படர்ந்து அப்படியே பூமியில படுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வெள்ளரி பழம். அது பழுத்து பக்குவம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெள்ளரி பழம் அந்த கிளையில இருந்தோ அந்த கொடியில இருந்தோ புடுங்காது. அந்த கொடி விலகி விடும். இங்க பியூட்டி என்ன அப்படின்னா, வெள்ளரி பழம் படுத்தது படுத்த மாதிரி அப்படியே பூமியில கிடக்கும். ஆனா அது பக்குவம் ஆயிடுச்சு, பழுத்துடுச்சுன்ன உடனே
அந்த கொடி விலகிக்கும், வெள்ளரி பழம் விலகாது. அப்ப கொடி தானா எப்படி விலகுது? அது மாதிரி இங்க நம்ம இடத்துல இருக்கிற எல்லாமே விலகணும். அதுதான் மகா மிருத்யுஞ்ச மந்த்ரா. அப்ப இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ பழுத்து விட்டால், நீ பக்குவமாகி விட்டால், உன்னிடத்திலிருந்து எல்லாம் விடுபடும். அது தானாக விடுபடும். நீ விடுவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க வெள்ளரி பழ உதாரணத்தை எடுத்துக்கணும். அது எப்படி கொடியிலிருந்து இப்ப மற்ற பழங்கள் எல்லாம் ஏன் உதாரணம் சொல்லல? இப்ப மகா மிருத்யுஞ்ச மந்த்ரா வந்து ஏன் வெள்ளரி பழத்த உதாரணமா சொல்லுது? மற்ற பழங்கள் எல்லாம் பழுத்த உடனே அதுவா அந்த கிளையிலிருந்து புடுங்கிட்டு விழும். கிளை விடாது. கிளை புடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பழம் என்ன பண்ணும்? பழுத்துட்டேன் நானு. நான் உன்கிட்ட இருந்து விடுவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுவா வாலண்டரியா விடுவிச்சுட்டு, ஒரு மாம்பழமோ, ஒரு ஆப்பிளோ, ஒரு தக்காளி பழமோ தானா புடுங்கிட்டு விழும். ஆனால் இந்த வெள்ளரி பழம் ஒண்ணு மட்டும் தான், அதிலிருந்து கிளையிலிருந்தோ, அந்த கொடியிலிருந்தோ பிடுங்காது. அது அப்படியே படுத்துட்டு இருக்கும். ஆனா கொடி விலகிக்கும். கொடி புடுங்கிக்கும். அப்ப கொடி புடுங்குறது என்ன? இதுவா இருக்கு. அது தன்னுடைய இத புடுங்கிட்டு வெளிய போற மாரி, இங்க நான் நானா இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கின்ற பற்றுக்கள் என்னை விட்டு தானாக விலகிவிடும். அந்த பற்றுங்கிறது என்னன்னா, இந்த எல்லா பயிற்சி, முயற்சி, இந்த ஜபம், தபம், பூஜை, புனஸ்காரம் எல்லாமே அதுதான் பற்று. ஏதாவது ஒண்ண பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, அது பற்று. அதிலிருந்து விடுபடுறது. அது தானா விடுபடணும். ஆகவே, நீங்க இந்த முயற்சிகள, பயிற்சிகள உண்மையா பண்ணுனீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து விடுபடும். நீங்க அரைகுறையா, கடமையா, இப்போ ஒரு சொல்லிட்டாங்க, அவங்களுக்காக நான் செய்றேன். அல்லது எனக்கு ஏதோ ஒரு இது பழக்கமாயிடுச்சு, இப்படியே செய்றேன். அப்படின்னு செய்யக்கூடாது. இப்ப நெறைய பேர் பண்ற பூஜைகள் எல்லாம் என்ன? உண்மையான பக்தி பூஜையா? கிடையவே கிடையாது. அவங்க டெய்லி சாமி கும்பிடுறேங்கிறத ஒரு ரொட்டீன் ஹேபிட்டா வச்சுக்கிட்டாங்க. இப்ப தம் அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், இப்ப சாப்பாடு சாப்பிடுறவன்லாம் எப்படி ஒரு ஹேபிட்டா அத விட முடியலையோ, அதே மாரி தான் இதுவும். அப்ப டெய்லி அவன் பார்ப்பான். மணி 5:30 ஆச்சுங்க. இப்ப பூஜைக்கு போறேன். அப்படின்ட்டு போய் 5:30 மணிக்கு பூஜையில உட்கார்ந்து 6 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு, பட்டையும் கொட்டையுமா வெளிய வந்து, நானும் மற்ற வேலைகள பார்க்க போறேன்ட்டு போயிடுவான். அப்ப தினசரி அது ஒரு ஹேபிட். ஆனா அதனால என்ன பலன்? ஒண்ணுமே இல்ல. நத்திங். அவனுக்கு என்னன்னா ஒரு பெருமை. நானும் சிவ பூஜை பண்ணேன். நானும் ஜெபம் பண்ணேன். நானும் தவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுல உபயோகம் இல்லல்ல. அது எதற்காக செய்றோம்? ஏன் செய்றோம்? அந்த பயிற்சிய நம்ம உண்மையா செஞ்சோம்னா, புரிதலோட செஞ்சோம்னா, அந்த பயிற்சி நம்மள இந்த நிலைக்கு கூட்டு வரும். மரணமில்லா பெருவாழ்வு கொண்டு வரும். அதுதான் மகா மிருத்யுஞ்ச மந்த்ரா. அததான் எங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கும். அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன அனுபவ அறிகுறிகள்? உடல் எலும்பும் சதையுமாக தோன்றாமல் ஒரு ஒளி பரவுகிறது போல உணர்வு. இப்ப நான் இனிமேல் இந்த பௌதீக உடல் கிடையாது. எனக்கு எலும்பு சதையுமா இருக்கிற உடம்பா நானு? கிடையவே கிடையாது. அப்ப நான் யார்? நான் ஒரு ஒளி. நான் ஒரு ஆத்மா. ஆத்ம ஒளி அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப என்னுடைய ஒளி பிரகாசத்தினால் தான் இந்த உலகம் உண்டாகி இருக்கிறதுங்கிறது புரியும். அப்ப அந்த நிலைகள இப்ப கைகளை மேலே எடுத்தால் அதன் நடுவில் கதிர் பாயும் உணர்வு. இந்த மாரி சில அனுபவங்கள். மூச்சில் ஒரு ஒளிநாத ஸ்பந்தம். உங்கள் நினைவும் நாடிகளை தாக்காத விழிப்பு போல ஒரு மெல்லிய சக்தி. அப்ப இங்க எல்லாமே அந்த இறை சக்தி உள்ள இருந்து நம்மள இயக்குறத, நானே அந்த சக்தி, நானே அந்த அனுபவம்னு நமக்கு புரியிறது தான் இங்க அனுபவ அறிகுறிகள் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்போ இங்க முக்கியமான இன்றைக்கு என்னன்னா, நாத அட்சர மண்டல அனுபவம் அப்படிங்கிற ஒரு பாதைக்குள்ள மேலும் பயணிக்கிறோம். இப்ப இந்த பயிற்சியின் நோக்கம் என்ன அப்படின்னா, நவநாத அட்சர தேகம் உருவாகிய பிறகு, அந்த தேகம் அட்சர மண்டலங்களில் நுழைந்து, அந்த மண்டலங்களை அனுபவிக்கும் நிகழ்வு. இது ஒரு அருளுடைய காய பரிணாமம் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த காய பரிணாமம்னா, காயம்னா உடல். காயக்கற்பம்லாம் சொல்றோம் இல்லையா? காயக்கற்ப பயிற்சி. இந்த உடம்ப வந்து காப்பாத்திக்கிறதுக்கு. அது மாரி இங்க காய பரிணாமம். இந்த உடலினுடைய பரிணாமம் அப்படிங்கிறதுல மண்டலங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நவநாதர்கள் வழியில அட்சரநாத மண்டலங்கள் எனப்படும் 3 பரிமாணங்கள் உள்ளன. அவைகளை அட்சர சக்தி பரிமாணங்கள் என்கிறோம். அப்ப அந்த 3 மண்டலங்கள் இருக்கு நவநாதர்கள் வழியில. அது என்ன மண்டலங்கள்? அது பிரதான மண்டலங்கள். அது எப்படின்னா, ஆத்ய மண்டலம், மத்திய மண்டலம், பரமண்டலம் அப்படின்னு 3 மண்டலம் இருக்கு. இப்ப ஆத்ய மண்டலம் என்பது மூலநாத அட்சரங்கள். அதாவது பீஜ ஒளி சுழற்சி. மத்திய மண்டலம் என்பது நவநாத ஒளி வடிவங்கள். அது சுடர் அட்சர நாதம். பரமண்டலம் என்பது ஒளியில்லா அட்சரம். பரநாத சந்நிதி. அப்படின்னு நீங்க 3 விஷயத்தை இங்க சொல்லுது இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஓம்காரம் என்ற ஒளி உடலாக இருக்கும்போது அதுக்கு பேர் ஆத்ய மண்டலம் என்று பெயர். அது வந்து மூலநாத அட்சரங்கள். அங்க ஓம்காரமே உங்களுக்கு வந்து ஸ்ரீம், ஹ்ரீம் அப்படின்னு பல பீஜங்களா வெளிப்படும்.
அதெல்லாம் பீஜ ஒளி சுழற்சி தான் அதனுடைய அனுபவம். உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அந்த பீஜ ஒளியினுடைய சுழற்சி. இது முதல் படிநிலை. இது வந்து ஆத்திய மண்டலம் என்பது முதல் படிநிலை. இப்ப 2வது மத்திய மண்டலத்துக்குள்ள போனா அங்க ஒளி தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம திடீர்னு நம்ம கண்ணுக்குள்ள ஒரு ஃபிளாஷ் லைட்டு, நம்ம நெற்றி பொட்டுல ஒரு ஒளி புள்ளி, நம்ம இருதயத்துல ஒரு விதமான வெளிச்சம், நம்முடைய மூலாதாரத்துல அல்லது தொப்புள் கொடியில ஒரு விதமான சூடு, இதெல்லாம் நம்ம உணர்றோம் இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த ஒளி வடிவங்களை நம்ம உணர்கின்றோம். அந்த இடத்துல அனுபவம் என்ன? அந்த தெய்வீக சுடர்னுடைய அக்ஷர நாதத்தை அப்படி நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை விட ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம் தான் இங்க பரமண்டலம் என்பது. பரமாத்மா இருக்கிற நிலை. அது பரமன்னா இறைவன், பிரம்மம் என்று பெயர். அந்த இடத்துல ஒளியில்லா அக்ஷரம். அப்ப இங்க சவுண்டு கிடையாது. அது அறிவு ஒளியா பிரகாசிக்குது. அப்ப அது தூய அறிவு பேருணர்வு நிலைக்கு வந்துட்டா அதுக்கு பேரு பரநாத சந்நிதின்னு பேரு. அப்ப இறைவன் இருக்கின்ற நிலை அதுதான். அப்ப அந்த நிலை தான் இறைநிலை, பிரம்ம நிலை. அது எப்படி இருக்கு? அது ஒரு ஒளி உடல். அந்த ஒளி உடல் என்ன? தூய அறிவு ஒளி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒளி உடல்னு உடனே அப்பவும் நீங்க போய் உடனே ஒரு வெளிச்சத்துல போய் மாட்டக்கூடாது. அது அறிவு பிரகாசத்தினால இங்க எல்லாம் அறியும் அறிவாக ஒளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இவைகள் ஒவ்வொன்றும் உங்கள் அக்ஷர தேகத்தின் உட்பரிமாணங்களில் திகழ்கின்றன. அப்ப இந்த உடம்பை இப்படிதான் நம்ம மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள கொண்டு போறோம். அப்ப இதற்கான செயல்முறை கட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அக்ஷரநாத உச்சாரண சுழற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? மூச்சை மெதுவாக இழுத்து முதலில் ஓம் அப்படிங்கிறத உச்சாரணம் செய்யுங்க. அது நீங்க 21 முறையோ 9 முறையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஓம்ங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கோங்க. ரொம்ப நேரம் சொல்ல முடியல, 3 முறை சொன்னாலும் ஓகே, உங்க விருப்பம். ஓம் உச்சாரணம் ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கணும். அப்ப அதன் பிறகு ஓம், ஹ்ரீம், ஸ்ரீம், ஆ, உ, இம் என்ற அக்ஷரங்களை மனதில் மௌனமாக 9 முறை மட்டும் ஜபிக்கவும். ஒரு 9 முறை இந்த மந்திரத்தை இன்னைக்கு ஜபிச்சிடுங்க இந்த பயிற்சியில. ஒவ்வொரு முறை இந்த அக்ஷரங்களை உச்சரிக்கும் போதும் உங்கள் 3 புவனங்களும் காயம், மனம், பிராணன் ஒளியாய் மாறுகின்றன என்பதை உணருங்கள். அப்ப இந்த மந்திரத்தை ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆ ஊ இம் அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமா மனசுக்குள்ள எப்படி நினைக்கணும்னா, எனக்கு இந்த பௌதீக காயம், பௌதீக உடல் கிடையாது, அது ஒளி தேகம், அந்த அறிவு ஒளி தான் என்னுடைய உண்மையான உடல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அந்த அறிவு ஒளியில நீங்க பிரகாசிக்கிற அந்த வெளிச்சமா கற்பனை பண்ணுங்க. அதே மாதிரி மனசு இவ்வளவு நாள் நான் வந்து இன்னார் இப்படிப்பட்டவன் மனசு எப்படியெல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நான் கிடையாது, நானும் அந்த தூய அறிவு அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே மாதிரி மனசுக்குள்ள உங்களுடைய ஒளி தேகத்தை கற்பனை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற சுவாசம், பிராணம், அதுவும் என்னுடைய ஒளி தேகம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒளியாக மாறுகின்றன என்பதை உணருமாறு இங்க ஒரு பயிற்சி பண்ணணும். அதுல 2வது படிநிலை என்ன அப்படின்னா, மண்டல சுழற்சி பரிகல்பனை. இப்ப 3 மண்டல அனுபவங்கள் உங்கள் அக்ஷர தேகத்துக்குள் சுழல்வதை தரிசிக்க வேண்டும். அப்பதான் இந்த 3 மண்டலங்கள் இதுதான் சொல்றோம். ஆத்திய மண்டலம், மத்திய மண்டலம், பரமண்டலம். அப்புறம் இங்க நவநாத பீஜங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒளி புள்ளியாகி மூலாதாரம் முதல் மூலநாத ஒளி வரை பரவி நிற்கின்றன. இது மனதில் ஒலிக்க வேண்டிய 9 நவநாதர்களின் அக்ஷரங்கள். இப்ப அந்த அக்ஷரங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஹம், ரம், கம், லம், கம், வம், யம், ஷம், சம். இந்த 9 நவநாதர்களுடைய மந்த்ரா. இப்ப பாருங்க, இது கா அப்படின்னா கம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, கா கொஞ்சம் போல்டு பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அது வந்து கம். அப்ப இங்க அந்த உச்சரிப்புல நீங்க எப்படி உச்சரிக்கணும்னா, ஹம், ரம், கம், லம், கம்னு வரணும். கா அழுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம் வம், எம், சம், சம் அப்படின்னு இந்த எல்லா அக்ஷரங்களையும் வரிசை மாறாமல் அப்படியே 9 முறை மட்டும் உச்சரியுங்கள். இந்த எழுத்துக்களை பார்த்து படிக்கலாம். இப்ப இதெல்லாம் நீங்க செய்யணும். இந்த பயிற்சி எல்லாம் நீங்க செஞ்சாதான் நீங்க அப்டேட் ஆக முடியும். இதெல்லாம் சித்தர்கள் வந்து பிராக்டிக்கலா கொடுக்குறாங்க, கிளாஸ் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் அப்படிதான் முன்னேறினாங்க, சிஷ்யர்கள் அப்படிதான் முன்னேற்றினாங்க. ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய மனோ உடலும் இந்த பௌதிக உடலும் அப்டேட் ஆகி அந்த ஒளி உடலா மாறுவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த நாத யோகம். அப்ப இந்த நாத யோகத்துல வந்து சும்மா கதை கேட்கிற மாதிரி கேட்டு போக கூடாது. எல்லாம் பிராக்டிக்கல் செஷனா மாத்தி பயிற்சி பண்ணணும். அப்புறம் மத்திய மண்டலமும் அப்படிதான். ஒவ்வொரு நவநாதர்களும் தங்களை அக்ஷர வடிவில் ஒளி உருவங்களில் வெளிப்படுத்தி நடனம் ஆடுகிறார்கள். அது அக்ஷர ரீங்காரம்னு பேரு. இதனை சிறு கதிர் ஒளி சுழற்சி போல நாம் கற்பனையாக காண்பது சிறப்பு. அதற்கு பிறகு மனதிலோ உள் நாதத்திலோ இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று இன்னொரு மந்திரம் இருக்கு இந்த இடத்துல. நாத அக்ஷர நாத பிரகாசகா, நாத அக்ஷர நாத
பிரகாசகா அப்படின்னு இந்த மந்திரத்தை 9 முறை ஜபிக்கும். நாத அக்ஷர நாத பிரகாசகான்ட்டு 9 முறை ஜபம் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த பயிற்சி பரமண்டலம். இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 மண்டலங்களை அப்டேட் ஆகிறோம். ஆத்திய மண்டலம், மத்திய மண்டலம், பரமண்டலம். இப்ப ஆத்திய மண்டலம்ங்கிறது முதல் கட்டம். இங்க மண்டல சுழற்சியில ஆத்திய மண்டலத்துல இந்த மந்திரங்கள் இருக்கு. இந்த எல்லா 9 நவநாதருடைய மண்டலங்கள். மத்திய மண்டலத்துல அது அப்படியே ஒரு ஒளியா மாறுதுங்கிற மாதிரி கற்பனை. அப்புறம் இங்க ஒரு மந்த்ரா. அப்புறம் பரமண்டலத்துல இது ஒளி இல்லா ஒளி அக்ஷரம் அப்படின்னு சொல்லி நாம அந்த தூய அறிவு ஒளியாக மாறிவிட்டோம் என்று புரிந்து கொள்கின்ற நிலை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படிங்கிற நீண்ட சப்த ஒளி எடுத்துக்கணும். இதுதான் பரமநாதம், அதாவது நிசப்த அக்ஷரம். இதனை ஆக்னை மற்றும் சகசிரகாரத்தில் பரிபூரணமாக முதலில் உணருங்கள் என்று இங்க சொல்லப்படுது. அப்ப இங்க ஊ இம் அப்படிங்கிறதுல இந்த தான் படைப்பு சக்தி. இங்க இறைவன் இப்படிதான் வெளிப்படுறான், தன்னை வெளிப்படுத்திக்கிறான். அப்ப இந்த அப்படிங்கிற அகரம் இருக்கு இல்லையா, அகரம் அப்படின்னா அதுதான் இறைவன், பிரம்மம் அப்படின்னு நீங்க புரியுது இல்லையா, அதுதான் பரமநாதம். நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடத்துல பாத்தீங்கன்னா ஊ இம் அப்படிங்கிற 3 எழுத்துல இம் வந்து முடியும், ஊ வந்து செயல்பாட்டுல இருக்கும், தான் படைக்கும். அப்ப இந்த படைப்பு தான் இங்க, அந்த படைப்பே ஒடுக்கத்துக்கு காரணமா இருக்கு, அந்த ஒடுக்கமே மீண்டும் படைப்புக்கு காரணமா இருக்கு. அப்ப இது ஒரு சுழற்சி, ஒரு வட்டம். அப்ப இறைவன் வந்து ஒரு வட்ட நிலையில் இருக்கிறான். எப்படின்னா நீங்க நினைச்சுக்கலாம், அது இம்முன்னு சொன்ன பிறகு அது ஒடுங்கிடுதல், அப்ப இனிமேல் வராதானா, அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். இப்ப நாமளும் அப்படிதான். இப்ப இந்த உடம்பு நான் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு போயிடுச்சு, அப்ப இனிமேல் உடம்பு கிடைக்காதானா, இந்த உடம்பு கிடைக்காது. அந்த மனசு இருந்ததுன்னா வேற ஒரு உடம்பு எடுக்கும். அப்ப இந்த உடம்பு என்னங்க ஆச்சு, அது பஞ்சபூதத்துல போய் கலந்துருச்சு. அப்ப அங்க கலக்கும் போது வேற வேற பரிமாணங்கள்ல போயிடும். வேற வேற பரிமாணங்கள் என்ன, மண்ணுக்குள்ள பதிச்சிங்கன்னா அது உள்ள போய் அப்படியே ஃபங்கஸ் ஆகி அப்படியே ஜெல்லு மாதிரி ஆகி புழு பூச்சி எல்லாம் விழுந்துடும். ஏகப்பட்ட புழு பூச்சிகளா உருவாகி அப்படியே அது வேற வேற பரிமாணங்களுக்கு போயிடும் அந்த உடம்பு. அதுவே நீங்க எரிச்சிட்டீங்கன்னா சாம்பலா மாத்தி அதை கொண்டு போய் தண்ணியில கலந்தீங்கன்னா அந்த தண்ணியானது நீரோடையில போய் பல செடி கொடிகளுக்கு வேர்ல போய் அது மாம்பழ மரமா கொய்யா மரமா மாறி நிற்கும். அப்படி மாம்பழ மரமா கொய்யா மரமா மாறி நின்ற சத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது, கீழே பூமியில இருந்து தானே கிடைச்சது. அந்த பூமியில இருந்தா இந்த உடம்பு வந்தது, மீண்டும் அந்த பூமிக்கே திரும்பிடுது இந்த உடம்பு. ஆக இது ஒரு சக்தி பரிமாணம், அதாவது வேறு ஒரு பரிமாணத்துல மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த உடம்பு மாறிச்சு, திருப்பி இந்த உடம்பு மீண்டும் வேறு ஒரு பரிமாணத்துல போய் வேறு ஒரு உடம்புல போய் கலந்துருச்சு. அப்ப இங்க எல்லாம் மிக்சிங் தான். இங்க எல்லாம் ராமசாமி குப்புசாமி எத்தனையோ பேர் செத்தாங்கல்ல பூமியில, அவங்களெல்லாம் கொண்டு போய் புதைச்சோம்ல. அப்படி புதைச்ச பணமெல்லாம் கீழே ஜெல்லா மாறிச்சல்ல, அதெல்லாம் பூச்சி விழுந்து புழு விழுந்துச்சல்ல, அதை தானே செடி கொடிகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த செடி கொடியை சாப்பிட்டு தானே நாம வளர்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க எதுவுமே சாகிறது கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்குது, ஒரு முடிவு இன்னொரு பிறப்புக்கு ஆதாரமா தான் இருக்கே தவிர அது முடிஞ்சே போச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா முடிக்கவே முடியாது, இறைவனை வந்து யாராலையும் முடிக்கவே முடியாது. அதனாலதான் ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும். இதுதான் சயின்ஸ் சொல்லுது, அதே தான் சாஸ்திரமும் சொல்லும். அது இப்படி சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க எதுவுமே வந்து அழியறது இல்லை. அப்போ மனித உடலே அழியாம இருக்குதுன்னா இந்த உருவத்துல இல்ல, வேற பரிமாணத்துக்கு போயிடும், அவ்வளவுதான். அதுதான் அழிவற்ற தன்மை. அப்ப இந்த இடத்துல நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நாத மண்டல தரிசன பீஜம் அப்படிங்கிறதுல ஒரு மந்த்ரா கொடுத்துருக்கு. ஓம் அக்ஷண நாத மண்டலே ஸ்வப்பிரகாசாய நமக. ஸ்வப்பிரகாசாய, ஸ்வ அப்படின்னு பிரிச்சு படிச்சா ஈஸியா படிக்கலாம். ஸ்வப்பிரகாசாய நமக, ஸ்வப்பிரகாசாய நமகன்னு புரிஞ்சுக்குங்க. ஓம் அக்ஷண நாத மண்டலே ஸ்வப்பிரகாசாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 9 முறை மட்டும் ஜபிச்சா போதும். 9 முறை ஜபிங்க. இந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு அந்த கிளாஸ்ல 1 மணி நேரம் உட்காரும் போது இங்க சொல்லப்பட்டதை அப்படியே ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணி இந்த மந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணி முடிச்சிடணும். அப்ப இதன் அர்த்தம் என்னன்னா, அக்ஷரநாத மண்டலத்தில் என்னை உள் ஒளியாய் திகழச் செய், நானே அந்த தூய அறிவாக என்னை நான் பார்க்க வேண்டும் என்று நாம் இங்க இந்த மந்திரத்தின் மூலமா உணர்வது. அப்ப அனுபவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் உடல் வந்து ஒளி மண்டலங்கள் போல உணரப்படும். ஒவ்வொரு புள்ளியிலும் ஒளி நாதம் சுழலும். ஒளினா லைட்டா மாறி அது நமக்கு வெளிப்படும். உங்கள் சிந்தனைகள் நாதமாக மாறும். முடிவில் நிசப்த நாத சந்நிதி. அப்ப இன்று நாம் அக்ஷரத்தேகம் நாத மண்டல அனுபவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ள போனோம். அதாவது இந்த அழியாத உடல் வந்து அந்த நாத மண்டலத்தினுடைய நிலைப்பாட்டுல ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணுது. அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னா, முதல்ல ஒளியாக இருந்து அப்புறம் அது ஒளியாக மாறி அப்புறம் இறுதியில் அது நிசப்தம் என்ற பரிணாமத்துக்குள்ள போயிடும். அப்ப இங்க சப்தம் இல்லா சப்தம், இங்க ஒளிங்கிறது ஓம்ங்கிற சப்தமா இருந்தது, ஆனா இங்க வரும்போது சப்தம் இல்லாம போயிடுது. அப்ப என்ன நடக்குது, அங்க நானுங்கிற அந்த ஈகோ இல்லாம
தன்னுடைய ரியாலிட்டிக்குள்ள போய் நுழைஞ்சிடும். அதுதான் நிர்விகல்பம், அப்படி நிர்குணம் அப்படின்னு பிரம்மத்தினுடைய நிலையில போய் அங்க ஒடுங்கும் போது அங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன்தான் ஆங்கிற அச்சரம், அகரம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப அச்சரங்கள் சுடர் மன்றத்திற்குள் நுழைந்து அந்த சத்தியங்களை அனுபவித்து வந்தோம் அப்படின்னு நீங்க பாக்குறோம். அப்புறம் இதனுடைய அடுத்த நிலை வேற இருக்கு, டைம் வேற போயிட்டு இருக்கு. அப்ப அக்ஷர அஜ்ஞான கலைப்பீடம் அப்படிங்கிறது என்னன்னா, இது அறிவின் பரம், நாதத்தின் சுத்த பீடம், அந்தரங்க அஜ்ஞான கலைகளின் பூரண வெளிப்பாடு. இதில் உள்வொளி நாதம் அறிவின் பீடமாக மாறும். உங்கள் உள்ளத்தில் ஒரு மௌன பீடம் தோன்றும். அப்ப இப்பதான் நமக்கு அந்த சைலன்ஸ் கை கூடுங்க. இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மௌனம் வரும். அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய சோர்ஸ். அந்த அமைதியும் ஆனந்தம் தான் நீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க அறிவாக நிற்கும் போதுதான். அந்த நாதம் நின்று அறிவு வாயிலாக உங்களை பரஞ்சோதி வடிவாக்கும். அறிவு வாயிலாக, இதுதான் அண்டர்லைன், இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்முடைய தூய அறிவு பிரகாசித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் அது நம்மளை பரஞ்சோதி வடிவமாக மாற்றும். அப்ப நாதம் ஒளியாகி அந்த ஒளி உங்களை அறிவாக்கும். அப்போது நீங்களே ஒரு சுத்த ஜோதி பீடம். அப்ப நானே அந்த தூய அறிவு, நானே அந்த ஆத்மா, நானே அந்த ஆத்ம ஒளி என்பது நமக்கு புரியும். அப்ப இன்றைய வாசல் என்ன? அறிவால் நாதம் ஓதப்படும், நாதமால் அறிவு உருவாகும். இந்த இரண்டும் ஒன்றும் ஒரு பீடமாக நின்றால் அதேதான் அக்ஷர அஜ்ஞான பீடம். இதுதான் நவநாதருடைய உபதேசம். அப்ப இங்க இறைவனே எல்லாமாக இருக்கிறான். அவனே தன்னை அறியாமையில் பார்க்கிறான், அறிவாக விரிக்கிறான். அப்ப இங்க அறிவும் அறியாமையும் இரண்டல்ல, அது ஒன்றே. அந்த ஒரு உயர் பரிமாண அனுபவம் நிகழும் போதுதான் அது ஆலிருந்து ஊவா மாறி ஊயிலிருந்து இம்மா போய் ஒடுங்குவதாக தெரிகின்ற, மீண்டும் அது பிறப்பதாக இங்க எல்லாமே இப்படித்தான் ஒரு வட்டத்துல சுழன்று கொண்டே இருக்குது அப்படிங்கிறது இங்க நவநாதருடைய உபதேசம். அப்ப இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு வந்து நம்ம ஒளிநாத பரிணாமத்தை பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம இந்த அஜ்ஞான பீடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதில் ஞானம் வைக்கப்படுகிறது, உள் ஆக்னைகள் சுத்திகரிக்கப்படுகின்றன, பரஞ்சோதி வழிகாட்டல்களில் நிரந்தர வாசல் திறக்கப்படுகிறது. அதுதான் இப்ப இந்த நான் தான் அந்த பிரம்மம், நான் தான் அந்த தூய ஒளி, நான் தான் அந்த ஆத்ம ஒளின்னு புரிஞ்சுக்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இங்கே நீங்கள் ஏற்கும் அறிவு, சிந்தனை, ஞானம் அனைத்தும் உங்களுடையது இல்லை. அது நாதம் வைத்து சென்ற அக்ஷர அறிவு. அப்ப இங்க எல்லாம் அந்த இறைத்தன்மைக்குள்ள வெளிப்பட்டு இருக்கும் போது இங்க அந்த தூய அறிவே நான் தான் என்று நம்மளை அனுபவம் ஆக்கிட்ட பிறகு இங்க நானுங்கிற இந்த உடல் அபிமானம் போயிடும், மனோ அபிமானம் போயிடும். அப்ப இங்க அமைதியாக அமர்ந்து கண்களை மூட வேண்டும். இதுக்கான அஜ்ஞான பீட பயிற்சி ஒரு 30 நிமிஷம். உங்கள் நெற்றியில் ஒரு மெதுவான வட்ட ஒளிநாதம் ஜோதி கட்டம் போல தோன்றுகிறது என கற்பிக்கவும். அது மெதுவாக உங்கள் மூளையில் உள்ள ஒரு பீடமாக உரைகிறது. இதில் வார்த்தைகள் இல்லை, சிந்தனை இல்லை, ஆனால் அங்கே அறிவு பரவுகிறது. இப்போது இந்த மந்திரத்தை மனதுக்குள் ஜபிக்கவும். ஓம் அக்ஷர அஜ்ஞான பீடாய நமகா. அறிவும் நாதமும் ஒன்றாக விளங்கும் பீடத்துக்கு வணக்கம் அப்படின்னு இந்த மந்திரத்தை எடுத்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். இப்ப இந்த மந்திரம் தான் இங்க 108 முறை சொல்றது. இதுக்கு முன்னாடி கொடுத்த சின்ன சின்ன மந்திரங்கள் எல்லாமே 9 முறை சொன்னா போதும். அப்புறம் முதல்ல ஒரு மந்திரம் சொன்ன பாருங்க, அதை 108 முறை சொல்லணும். அப்ப இன்றைக்கு நீங்க 2 மந்திரங்கள் 108 முறை ஜபிக்கணும். இடையில வருகின்ற மந்திரங்கள் எல்லாம் 9 முறை ஜபிக்கணும். இது எப்படி செய்யணும்? இந்த பயிற்சியை இந்த புக்கை பக்கத்துல வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் ஒதுக்கிக்கணும். எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ஒரு 1 hour இதுக்காக நான் ஒதுக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்படி உட்காந்து இந்த பயிற்சியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த அமைதி தன்மைக்கு தானா போயிட்டு அந்த ஜோதியாக, அந்த தூய அறிவு ஒளியாக, ஆத்ம ஒளியாக பிரகாசிக்கிறது இன்றைக்கு நடக்கும். அதுதான் கதவு திறக்கும் பாருங்க. இந்த இடத்துல சொன்னல நிரந்தர வாசல், அந்த கதவு திறந்து நமக்கு நம்மளை யாருன்னு காட்டி கொடுக்கும். அதன் பின்னர் அமைதியாக அமர்ந்து அந்த பீடத்தில் என்ன அறிவு தோன்றுகிறது, அது சத்தமாக தானா, மௌனமாக தானா அப்படின்னு நமக்குள்ள அந்த விசாரணை பண்ணி அது உங்கள் மீது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனுபவ அறிகுறிகள் என்னன்னா, இந்த பயிற்சியை சரியா பண்ணீங்கன்னா நெற்றியில திடீரென ஒரு நிம்மதி, காற்றுடன் ஒளியுடனும் இணைந்த ஒரு பரவல். அதாவது ஒரு பீடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் அல்லது நான் யாரோ பேசும் ஒளியில் இருக்கிறேன் எனும் உணர்வு மேலிருந்து அறிவு தெளிவாக வருகிறது. அதில் வாதம் இல்லை. எதையாவது எழுத விருப்பம் ஏற்படலாம், அது உங்களின் அறிவல்ல, அஜ்ஞான நாதம் எழுத செய்கின்ற உணர்வு என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க. இப்படித்தான் மகான்கள் சித்தர்கள் எல்லாம் தன்னை வெளிப்படுத்தினாங்க. இப்ப திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடினார்னா அவர் அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டின உடனே
அவர் எழுதினார். எதையாவது எழுத விருப்பம் ஏற்படலாம் அப்படின்னாம் இல்லையா, இந்த இடத்துல தான் எழுத முடியும். அப்பதான் நமக்கு உள்ள இருந்து அறிவு பிரகாச பண்ணி இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க முடியும். ஆனால் அது உங்களின் அறிவல்ல, அது இறைவன் நம்ம மூலமா வெளிப்படுத்துகின்ற ஒரு சுயம் பிரகாச அறிவுன்னு புரிஞ்சுக்குங்க. அப்ப நவநாதர்கள் இன்றைக்கு என்ன உபதேசமா கொடுத்து நிறைவு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாதம் அறிவாகி போனால், அறிவு மொழியாகி போனால், அந்த மொழி மௌனமாகி போனால், அங்கேதான் அஜ்ஞான பீடம் தோன்றுகிறது அப்படின்னு இங்க அர்த்தம். அப்ப இங்க அஜ்ஞான பீடம் ஏன் சொல்றாங்க? அதை ஞான பீடம்னு சொல்லலாம் இல்ல? ஏன் அஜ்ஞான பீடம் என்று சொல்றாங்க? இங்க எல்லாம் அறியும் அறிவாக நான் அறிந்து கொண்ட பிறகு இங்க அறிவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருது இல்லையா? அப்ப அங்க வந்து ஒன்றுமற்ற தன்மை. மீண்டும் நாம நம்மளுடைய சைலன்ஸ்க்கே போயிடுறோம். இப்ப இதுக்கு முன்னாடி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன பேரு? ஈகோ. அப்ப அந்த ஈகோ வந்து அகங்காரமா மாறி நான் ஒரு ஞானிங்கோ, நான் ஒரு பெரிய அறிவாளிங்கோ, இப்படி எல்லாம் அது நான் அதை படிச்சேன், இதை படிச்சேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பேரு என்ன? ஈகோன்னு தான் பேரு. இங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தன்னை இழக்கும் போது அதுக்கு பேரு பிரம்மம். அப்ப அந்த பிரம்மம் அந்த நிலையில அஜ்ஞானமா இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் அஜ்ஞான பீடம். அங்க வந்து எல்லாம் அறியும் அந்த அறிவுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலைக்கு என்ன பேரு? அதுதான் அஜ்ஞானம். அந்த இடத்த அஜ்ஞான பீடம்னு சாஸ்திரம் சொல்லும். ஏன்னா இறைவன் அப்படித்தான் இருக்கிறான். இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த உலகமா விரிகிறான், வெளிப்படுத்த போது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், சூன்யமா இருக்கிறான், அங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஒன்றுமே இல்லைன்னா அங்க அறிவதற்கான விஷயங்கள் இல்லை. அதுதான் இங்க இப்படி சொல்லுது சாஸ்திரம். இப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த பாடத்திட்டத்துல இப்ப நீங்க பயணம் பண்ற மெத்தட் இதுதான். அப்ப இன்றைக்கு கொஞ்சம் பயிற்சிகள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெரிய ஜாஸ்தியெல்லாம் இல்லை. மந்திரங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மந்திரங்களை 9 முறை ஜபிச்சிங்கன்னா போதும். முதல்ல சொல்லப்பட்ட மந்திரமும் இறுதியாக சொல்லப்பட்ட மந்திரம் மட்டும் 108 முறை ஜபிச்சிடுங்க. கரெக்டா இந்த 1 hour ப்ரோக்ராமா இதை வச்சுக்கிட்டு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப பண்ணுங்க. அது உங்களுக்கு காலையில கிடைச்சாலும் சரி, இரவுல கிடைச்சாலும் சரி, நேரம் ஒதுக்கி செஞ்சுக்குங்க. இப்படி கரெக்டா இந்த பாதையில நீங்க பயணம் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அப்போ நான் நேரம் கருதி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத். நமஸ்காரம். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.